மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். மைசூர் பாக்கு ரெசிபி தாங்க நம்ம சேனலில் இன்றைக்கி செய்ய போகிறோம். ஒரு கப் கடலை மாவு இருந்தால் போதுங்க. 1/2 கிலோ மைசூர் பாக்கை ரொம்ப ஈஸியாக ஒரு 1/4 மணி நேரத்துக்குள்ளே செய்து முடிச்சிடலாம். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா கடையில் கிடைக்கிறது போலவே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். வாங்க இந்த டேஸ்டான மைசூர் பாக்கை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கப் கடலை மாவு எடுத்துருக்கிறேன். அதே கப்பில் 2 கப் அளவு சர்க்கரை எடுத்துக்கோங்க. அதே கப்பில் 3 கப் அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெயும் நெய்யும் கலந்து கூட எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் நெய்யும் இல்லை மீதி எல்லாத்துக்குமே எண்ணெயும் கூட கலந்து எடுத்துக்கலாம். நீங்கள் மாவு எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதே கப்பில் சர்க்கரையும் எண்ணெயும் அளந்து வச்சுக்கோங்க. கரெக்டாக இருக்கும். இது தாங்க மெஷர்மெண்ட்டு. இந்த மெஷர்மெண்ட் படி எடுத்து வச்சிங்கன்னா மைசூர் பாக்கு கரெக்டாக வருங்க. இப்போ ஒரு அகலமான ட்ரே எடுத்துக்கலாம். நல்ல பள்ளமாகவும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதுதான் ஃபஸ்ட்டு ப்ராசஸ்ஸு மைசூர் பாக் செய்கிறதுக்கு. இந்த ட்ரேயில் எண்ணெயோ நெய்யோ கலந்து நல்லா க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம மைசூர் பாக்கு செஞ்ச உடனே அது கரெக்டான பக்குவத்தில் வந்தோடனே இதில் கொட்டிடணும். இல்லைன்னா கெட்டியாகிடும். நம்மளால் பீஸ் போட முடியாது. ரொம்ப உதிரியாக ஆகிடும். அதனால் முதல்ல இந்த ப்ராசஸ் செய்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து ஒரு கடாயில் வாசனைக்காக 2 ஸ்பூன் அளவு மட்டும் நெய் சேர்த்துருக்குறேன். இந்த மாதிரி நெய் கொஞ்சமாக சேர்த்துட்டு செய்யும்போது மைசூர் பாக்கு நல்ல வாசமாக இருக்குங்க. மீதி எல்லாத்துக்குமே எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதாவது 1 கப் மாவுனா 3 கப் எண்ணெய் எடுத்துக்கோங்க. நார்மல் ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துக்கோங்க. அதுவே கரெக்டாக இருக்கும். இதை ஒரு கடாயில் வச்சு லோ ஃப்ளேமில் ஹீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம மைசூர் பாக்கு செய்து முடிக்கிற வரைக்குமே இந்த எண்ணெய் ஹீட்டாக இருக்கணும். இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தில் சர்க்கரை எடுத்துக்கலாம். நம்ம அளந்து வச்சுருக்கிற 2 கப் சர்க்கரையை எடுத்து இந்த மாதிரி கை வச்சு லைட்டாக பரசி விட்டுக்கோங்க. பரசிட்டு சர்க்கரை முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதாவது தண்ணியோட குவான்டிட்டி ரொம்ப வரக்கூடாது. இந்த மாதிரி சர்க்கரையை பரசி விட்டுட்டு தண்ணி ஊற்றினீங்கன்னா சர்க்கரை கரெக்டாக முங்கி இருக்கணும். கரைஞ்சிருக்கக்கூடாது. அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போ தண்ணி ஃபுல்லாக ஊற்றிட்டா அப்சர்வ் ஆகிடுச்சு. மேலே கொஞ்சம் கூட இல்லை. இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ இந்த சர்க்கரையெல்லாம் ஹை ஃப்ளேமில் வச்சு கரைச்சிக்கலாம். இதுக்கு ஒரு கம்பி பதம் பார்க்கணுங்க. கம்பி பதம் பார்க்க தெரியாது அப்படின்றவங்க சர்க்கரை கரைஞ்சதுக்கப்புறமா ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சு இறக்குனிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதாவது இறக்க வேண்டாம், கொதிக்க வச்சுருங்க. சர்க்கரையை மீடியம் ஃப்ளேமில் கரைஞ்சதுக்கப்புறமா 8 நிமிஷம் கணக்கு பண்ணிக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி இடையில எடுத்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கம்பி பதம் மட்டும் வரணும். அந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம கடலை மாவை சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். கடலை மாவு நீங்கள் கடையில் வாங்கினதுனாலும் சரி, வீட்டில் ரெடி பண்ணதுனாலும் சரி, ஒரு தடவை சலித்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் கட்டிப்படாமல் இருக்கும். இப்போ கடலை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சர்க்கரை பாகில் ஆட் பண்ணிக்கிட்டே வரலாம். இது இடையில திப்பியாக நிற்கும். இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கடைசியில் நம்ம கரைக்க எல்லாமே நல்லா கரைஞ்சி திரண்டு வந்துடுங்க. அதனால் கெட்டியாயிடுச்சின்னு சொல்லிட்டு பயப்பட வேண்டாம். ரொம்ப திப்பியாக இருந்ததுன்னா லைட்டாக விஸ்கு வச்சு கரைச்சி விட்டிங்கன்னா நல்லா ஈஸியாக கரைஞ்சிரும். இந்த மாதிரி கரண்டியில் கிண்டிக்கிட்டே இருங்க. கெட்டி விழாமல் இருக்கும். இதே நேரம் ஃப்ளேம் லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். ஹை ஃப்ளேம்லேயோ மீடியம் ஃப்ளேம்லேயோ இருக்கக்கூடாது. லோ ஃப்ளேமில் வச்சு கரைஞ்சிங்கன்னா தான் கடலை மாவோட பச்சை வாசனைலாம் போயிட்டு நல்லா வெந்து வரும். இந்த மாதிரி கரண்டி வச்சு அழுத்தி விடுங்க. எனக்கு கரண்டியில் எதுவும் செய்ய தெரியல அப்படின்றவங்க விஸ்கு வச்சு இந்த மாதிரி கிளறி விட்டிங்கன்னா கெட்டி எல்லாம் ஈஸியாக உடப்பட்டு வந்துடும். இந்த மாதிரியே செய்துக்கோங்க. செய்துட்டு கரண்டி வச்சு நல்லா கிளறி விடுங்க. கடலை மாவு கெட்டியெல்லாம் உடஞ்சதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. மாவோட பச்சை வாசனைலாம் போயிட்டு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். அதாவது கடலை மாவோட ஸ்மெல் வரக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு கிளறுங்க. இதுக்கு எக்ஸஸாக தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாதுங்க. நம்ம ஃபஸ்ட்டு சர்க்கரை கரைக்கும் போது வச்ச தண்ணி அதில் மட்டும்தான் செய்யணும். அப்போ தான் கரெக்டான பக்குவத்தில் வரும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் மாவு வெந்துட்டு இருக்குது. பக்கத்து கடாயில் எண்ணெய் சூடாகிட்டு இருக்குது. எண்ணெய் லோ ஃப்ளேமில் ஹீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எண்ணெய்க்குள்ளே இந்த மாதிரி ஒரு குழிக்கரண்டி வச்சுக்கோங்க எடுத்து ஊற்றுறதுக்கு. இல்லை பக்கத்தில் யாராவது ஒருத்தரை சப்போர்ட்டுக்கு வச்சுக்கோங்க. நீங்கள் கிளற எண்ணெய் ஊற்றிக்கிட்டே இருக்கணும். அந்த எண்ணெயெல்லாம் அப்சர்வ் பண்ண அடுத்தடுத்து எண்ணெய் ஊற்றணும். இந்த ப்ராசஸ் கைவிடாமல் நீங்கள் கிளறினீங்கன்னா தான் கரெக்டான பக்குவத்தில் வரும். இப்போ பாருங்கள், மாவு நல்லா பொங்கி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம எண்ணெய் ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதே நேரம் மாவோட பச்சை வாசனையும் போயிட்டு வந்திருக்கணும். இப்போ பொங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் ஆப்ஷனல் தான். வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம். எங்களுக்கு பிடிக்குன்றதுனால நாங்கள் இந்த ஃப்ளேவர் சேர்த்துருக்குறோம். நல்லா இருக்கும்.
அதை சேர்த்துட்டு ஒரு முறை கிளறி விட்டுருங்க. கிளறிட்டு அடுத்த செகண்டே நீங்கள் எண்ணெய் சேர்க்க ஆரம்பிச்சிருங்க. மாவு லைட்டாக பொங்கி வர ஆரம்பிக்கணும். நல்லா திக்காயிடக்கூடாது, கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். அந்த டைமில் இந்த மாதிரி குழிக்கரண்டியில் எண்ணெய் நம்ம காய்ச்சி வச்சுருக்குறோம்ல, அந்த எண்ணெயை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்க ஆரம்பிச்சிருங்க. சேர்த்துட்டு உடனே கிளறி விட்டுடுங்க. எண்ணெய் சேர்த்தோன்னே பார்த்திங்கன்னா மாவு லைட்டாக இந்த மாதிரி நுரைச்சி வர மாதிரி இருக்கும், அதாவது பொங்கி வர மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா கைவிடாமல் நீங்கள் கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த எண்ணெயெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும். நம்ம ஒரு தடவை ஊற்றின எண்ணெய் வந்து நல்லா உள்ளே உறிஞ்சதுக்கப்புறமா தான் நீங்கள் அடுத்த தடவை எண்ணெய் ஊற்றணும். இல்லைனா எண்ணெய் வந்து அப்சர்வ் பண்ணவே பண்ணாது, மாவோட மிக்ஸ் ஆகி வராது. நம்ம தடவை ஊற்றின எண்ணெய் எல்லாத்தையுமே மாவு நல்லா உறிஞ்சிருச்சு. இந்த டைமில் அடுத்த ரவுண்டு எண்ணெய் ஊற்றிடலாம். அதாவது ஒரு தடவைக்கு 2 கரண்டி அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நான். உங்களோட மாவை பொறுத்து, மாவோட குவான்டிட்டியை பொறுத்து நீங்கள் எண்ணெயோட அளவு மாற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றினோடனே இந்த மாதிரி நல்லா நுரைச்சி வரணும். அப்போ தான் கரெக்டானபடி செய்துட்ருக்கீங்கன்னு அர்த்தம். இந்த மாதிரி நல்லா நுரைச்சி வரணும். அதாவது மாவு கெட்டியானதான் இந்த மாதிரி நுரைச்சி வரும். தண்ணியாக இருக்கும்போது ஊற்றுனீங்கன்னா இந்த மாதிரி வராது. இப்போ பாருங்கள், மாவு நல்லாவே திக்காகி வந்துருச்சு. நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாத்தையுமே நல்லா அப்சர்வ் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி லேயராக ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சுல்ல. இதுதான் கரெக்டான பக்குவம். இந்த மாதிரி வர்ற வரைக்கும் நீங்கள் கிளறிக்கிட்டே இருக்கணும். இப்போ கடைசியாக மீதம் இருக்கிற எண்ணெய் எல்லாத்தையுமே நான் சேர்த்துட்றேன். எண்ணெய் சேர்க்குறது வந்து ஒரு 3 முறை நான் சேர்த்தேங்க. கடைசியில் மீதம் இருக்கிற எண்ணெய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி கிளறி விட்டுறணும். நம்ம கிளற ஒரு அல்வா பதத்தை விட திக்காக வரும். அதாவது ஒரு லேயராக ஃபார்ம் ஆகி வரும். ஜவ் மிட்டாயெல்லாம் இழுத்தோன்னா லேயராக வரும்ல, அந்த மாதிரி லேயராக வரும். அதுதான் கரெக்டான பக்குவம். அது மாதிரி நல்லா நுரைச்சி இருக்கணும். இப்போ நான் கிளறும்போது பார்த்திங்கனாலே தெரியும், நல்லா மிக்ஸ் ஆகிட்டு ஒரு லேயராக ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள். அது மாதிரி எண்ணெயும் நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் அப்சர்வ் பண்ணது போக மீதி எண்ணெயே வெளியில் கக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓரத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா தெரியும், எண்ணெய் நல்லா மீந்து வருது. இதுதாங்க கரெக்டான பக்குவம். இந்த டைமில் கொஞ்சம் கூட டிலே பண்ணாமல், 1 செகண்ட் கூட டிலே பண்ணாதீங்க. அந்த ஹீட்டோடையே அப்படியே எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ட்ரேயில் போட்டுடணும். கொஞ்சம் நேரம் விட்டிங்கன்னா கூட மாவு நல்லா உதிரியாக ஆக ஆரம்பிச்சிரும். மைசூர் பாக்கு வரவே வராது. இந்த மாதிரி நம்ம ஊற்றும் போது லேயராக இருக்கணும். அதே நேரம் ட்ரேயில் போட்டதுக்கப்புறமா ரொம்பவும் அழுத்தி விட வேண்டாம். கரண்டி வச்சு லைட்டாக இந்த மாதிரி ஒரே ஈவனாக மட்டும் இழுத்து விட்டுடுங்க. அதுவே செட் ஆகிக்கும். லைட்டாக டேப் பண்ணிங்கன்னா அந்த ட்ரேயில் வந்து கரெக்டாக செட் ஆகி வந்துடும். இது வந்து கொஞ்சமாக ஃபுல்லாக ஆற விடக்கூடாது. ஒரு 10 நிமிஷம் ஆற விட்டதுக்கப்புறமா நான் பீஸ் போட்டு வச்சுருக்கிறேன். ரொம்ப ஆறிடுச்சுன்னா இது பீஸ் போடுறது கஷ்டமாக இருக்கும். அதனால் ஒரு 10 நிமிஷம் லைட்டாக ஹீட்டில் இருக்கும்போதே நீங்கள் கோடாக போட்டு வச்சுருங்க. அதாவது பீஸ் போட்டு வச்சுருங்க. அப்போ தான் நம்ம எடுக்கும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நல்லாவே ஆறி வந்துருச்சு. இது ஆறுறதுக்கு ஒரு 3 மணி நேரம் கிட்ட ஆச்சுங்க. இதுக்கப்புறமா ஆல்ரெடி நான் போட்டு வச்சுருந்த பீஸ்லேயே எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் நல்லா கத்தி வச்சு இன்னொரு முறை லேயர் போட்டுக்கிட்டேன். இதை வந்து இந்த பிளேட்டில் வச்சு இந்த மாதிரி திருப்பி விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான டேஸ்டான மைசூர் பாக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. ட்ரேலேருந்து எடுக்கும்போது வரலன்னா லைட்டாக மேலே 2 டேப் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்துடும். பாருங்கள் எவ்வளவு சாஃப்டாக இருக்குன்னு சொல்லிட்டு, ரொம்பவே நைஸாக இருக்குங்க. டேஸ்ட்டும் அவ்வளவு சூப்பராக இருக்குது. ஸ்மெல்லும் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சமாக நெய் சேர்த்துருக்கிறதுனால நல்ல வாசனையாகவும் இருக்குது. பிரிக்கிறதுக்கும் அப்படியே அல்வா மாதிரி ஈஸியாக பிரிஞ்சு வருதுங்க. உள்ளே நல்ல டார்க்காகவும் வெளியில் ஓரளவுக்கு நல்ல கோல்டன் கலர்லேயும் வந்திருக்கு. சூப்பரான டேஸ்டான மைசூர் பாக்கை ரொம்ப ஈஸியாக செய்துட்டோம். பிகினர்ஸ் கூட நான் சொன்ன மெத்தடில் செஞ்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக செய்யலாம். இந்த டேஸ்டான ஈஸியான மைசூர் பாக் ரெசிப்பியை நான் சொன்ன மெத்தடில் நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.